என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பரலோகத்தை பூட்டி போடுகிறார்கள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 23வது அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 39ஆம் வசனம் முடிய. பரலோகத்தை பூட்டி போடுகிறார்கள். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். மத்தேயு 23:13. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யூத மத தலைவர்களான வேதபாரகரும் பரிசேயரும் நியாயப்பிரமாணத்தையும் துணை விதிகளையும் முக்கியப்படுத்தி உபதேசித்தார்கள். ஆனால் பிரமாணமும் விதியும் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை விட்டுவிட்டு வெளிப்பூச்சாக காரியங்களை செய்யும்படி போதித்தார்கள். இவற்றை யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதரல்லாத பிற சமயத்தினருக்கும் போதித்து அவர்களை விருத்த சேதனம் பண்ண வைத்து யூதராக்கினார்கள். இப்படி யூதரல்லாதோரை யூதராக மாற்றுவதற்காக கடல் கடந்து வேற்று நாடுகளுக்கு சென்றார்கள். அப்படி அவர்கள் யூதர்களாக மாறும்போது பரலோகவாசிகளாகும் வாய்ப்பு உண்டா என்றால் இயேசு கிறிஸ்து இல்லவே இல்லை என்கிறார். ஏனெனில் இந்த வேதபாரகரும் பரிசேயருமே பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியாது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் உட்பொருளாக விளங்கும் நீதி, இரக்கம், விசுவாசம் ஆகியவற்றை விட்டுவிட்டார்கள். யூதரல்லாதவர்களும் பரலோக ராஜ்யத்திற்குள் போகவே முடியாது. காரணம், அந்நாட்களில் யூதர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும், மற்றவர்கள் போக முடியாது என்ற எண்ணம் இருந்தது. இது ஒரு காரணமாயிருக்க அவர்களை யூதராகும்படி போதித்தவர்களும் தவறான உபதேசத்தை செய்து அதையே நம்ப செய்தனர். பாத்திரங்களின் வெளிப்புறத்தை முக்கியப்படுத்தி சுத்தப்படுத்துவார்கள். உள்ளத்தின் உட்புறமோ அநீதியினாலும் கபடத்தாலும் நிறைந்திருந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள். இந்த வேதபாரகர் பரிசேயர்கள் தாங்களும் பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியாமல் திசை மாறி விட்டார்கள். அவர்களது உபதேசத்தை கேட்பவர்களும் போக முடியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போட்டு விட்டார்கள். ஒரு செய்தியை இதைவிட குத்தலாகவும் நகைச்சுவையாகவும் சொல்ல முடியுமா? கிறிஸ்து வேதபாரகர் பரிசேயருக்கு நச்சென்று ஒரு குட்டு வைத்திருக்கிறார். அதே போல இன்றும் விசுவாசம், ஆவியின் கனிகள், நீதி, நேர்மையை முக்கியப்படுத்தாமல் அற்புதம், அடையாளம், தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை என்று மக்களை குழப்பிக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடும் பரிசேயர்களை குறித்த எச்சரிக்கை நமக்கு தேவை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் நெருங்கி வந்துவிட்டது என்ற எளிய இயேசுவின் போதனையே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் நெருங்கிவிட்டது என்ற எளிய இயேசுவின் போதனையே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பாவத்தை வெறுத்திட வேண்டும், பரிசுத்தம் பெற்றிட வேண்டும். பாவத்தை வெறுத்திட வேண்டும், பரிசுத்தம் பெற்றிட வேண்டும். பரலோக ராஜ்யம் சேர்ந்திடவே உம் வசனத்தை கை கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் சேர்ந்திடவே உம் வசனத்தை கை கொள்ள வேண்டும். ஜபம்.
தேவனே, உம்மை விசுவாசித்து கிறிஸ்துவின் போதனைகளை கடைபிடித்து சரியான மோட்ச பாதையில் பயணிக்கும் ஞானத்தை தாரும். ஆமேன்.